பாய் நீங்க நெறைய பேசும்போது நிறங்கள பத்தி சொல்லுவீங்க. வண்ண நிறங்கள், இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு வீடுன்னு இருந்தா இப்படிதான் இருக்கணும். வாசல்ல இந்த கலர் அடிக்கணும். ரூம்ல இந்த கலர் இருக்கணும்லாம் சொல்லுவீங்க. நம்ப மக்களுக்காக அவங்களோட வீட்ல எந்த நிறங்களை பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்லுங்க? கலர்ன்றது ரொம்ப முக்கியமா. ஏன்னா, ஒரு கலர நீங்க பாக்க பாக்க பாத்தீங்கன்னா, அப்படியே சாந்தமாகணும் மனசு. ம். சில கலர பாக்க பாக்க வந்து அப்படியே டென்ஷனா இருக்கும். ஆமா. கோவம், ஆக்ரோஷமா டிப்ரஷன் ஆயிடும். ஆயிடும். அந்த மாரி கலர்லாம் கூட இருக்குது. புரியுதுங்களா? ம், ஸோ ம், முடிஞ்ச அளவுக்கு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா, எது அடிக்கணும், அடிக்கக்கூடாதுன்றதெல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் கலர் இந்த சாக்லேட் கலரு, சாக்லேட் ப்ரவுனு, ப்ரௌனிஷி, இந்த சாண்ட் கலரு, அப்புறம் இந்த ஆஷ் கலரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் கலர் மாரி சொல்லுவாங்க. ம், இது வந்து கிளாசிக்கா மைல்டான ஒரு மூட் குடுக்கும். ஆனா, இதெல்லாமே ஸ்டைலிஷா இருக்கிறதுக்கு. ஆனா, வாஸ்து பிரகாரம் மணி இழுப்பு தன்மை, மணி தக்க வைக்கிறதுக்கும், கையில நிப்பாட்டுறதுக்கும் ஒரு ம். வாஸ்து இருக்குன்னா, அது எந்த கலர்னா, ஃபர்ஸ்ட்டு கலர் விண்டோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். டென்ஷன் இருக்காது, கோவம் இருக்காது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து செவுத்தையே பார்த்தாலுமே நமக்கு டென்ஷன் ஆகாது. ம். மைண்ட் பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு இருக்கும். பிளசன்ட்டா ப்ளசன்ட்டா இருக்கும். இருக்கும் 2. ம். மரிஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் நீங்க நெறைய பேசும்போது நிறங்கள பத்தி சொல்லுவீங்க. வண்ண நிறங்கள், இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு வீடுன்னு இருந்தா இப்படிதான் இருக்கணும். வாசல்ல இந்த கலர் அடிக்கணும். ரூம்ல இந்த கலர் இருக்கணும்லாம் சொல்லுவீங்க. நம்ப மக்களுக்காக அவங்களோட வீட்ல எந்த நிறங்களை பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்லுங்க பாய். ரொம்ப பெரிய விஷயத்த கேட்டிருக்கீங்க. நெறைய பேருக்கு இந்த கன்ஃப்யூஷன் இருக்கு. சில பேர்லாம் வீட கலர பார்த்தீங்கன்னா, ஃபேண்டா பாட்டில்ல முங்கி எடுத்த மாரி இருக்கும். ஆமா. ம். ஒரு கோல மாவுல முங்கி எடுத்த மாரிலாம் கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. வீடு கலர்ன்றது ரொம்ப முக்கியமா. ஏன்னா, ஒரு கலர நீங்க பாக்க பாக்க பார்த்தீங்கன்னா, அப்படியே சாந்தமாகணும் மனசு. ம். சில கலர பாக்க பாக்க வந்து அப்படியே டென்ஷனா இருக்கும். ஆமா. கோவம், ஆக்ரோஷமா டிப்ரஷன் ஆயிடும். ஆயிடும். அந்த மாரி கலர்லாம் கூட இருக்குது. புரியுதுங்களா? ம், ஸோ ம், முடிஞ்ச அளவுக்கு கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது அடிக்கணும், அடிக்கக்கூடாதுன்றதெல்லாம் மெயினா வந்து டார்க் கலர பயன்படுத்தாதீங்க. ம், மக்களே டார்க் கலர பயன்படுத்தாதீங்க. இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கலர் இந்த சாக்லேட் கலரு, சாக்லேட் ப்ரவுனு, ப்ரௌனிஷி, இந்த சாண்ட் கலரு, அப்புறம் இந்த ஆஷ் கலரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கலர் மாரி சொல்லுவாங்க. ம், இது வந்து கிளாசிக்கா மைல்டான ஒரு மூட் குடுக்கும். ஆனா, இதெல்லாமே ஸ்டைலிஷா இருக்கிறதுக்கு. ஆனா, வாஸ்து பிரகாரம் மணி இழுப்பு தன்மை, மணி தக்க வைக்கிறதுக்கும், கையில நிப்பாட்டுறதுக்கும் ஒரு ம், வாஸ்து இருக்குன்னா, அது எந்த கலர்னா, ஃபர்ஸ்ட்டு கலரே பார்த்தீங்கன்னா, ரெட்ல வந்து டார்க் ரெட் கிடையாது. ம், லைட் ரெட். நான் ம், சொல்றது ம். ரெட்லயே வந்து லைட் லைட்டா. ஆக்கிரும். அது ம், லைட் ஆக்கும்போது பிங்க் மாரி கலந்துரும். ஸோ ம், அந்த மாரி அடிச்சா மணி ஈர்ப்பு தன்மை வரும். 2வது கலர் பார்த்தீங்கன்னா, வயலட் கலர். வயலட்லயும் பார்த்தீங்கன்னா, டார்க் வயலட் கிடையாது. லைட் வயலட் கலர் அடிச்சாலும் மணி ஈர்ப்பு தன்மை வரும். ம், மெயின்டோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டென்ஷன் இருக்காது, கோவம் இருக்காது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து செவுத்தையே பார்த்தாலுமே நமக்கு டென்ஷன் ஆகாது. ம். மைண்ட் பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு இருக்கும். பிளசன்ட்டா ப்ளசன்ட்டா இருக்கும். இருக்கும் 2. ம், 3வது முக்கியமான கலர் கிரீன். ம், கிரீன்ல எந்த கிரீன்னா, கிளி பச்சை கிரீன் கிடையாது. ம், அத ம், பார்த்தாலே கோவம் வர மாரி இருக்கும். கிரீன்லயே வந்து இந்த மிலிட்டரி கிரீன் மாரி சொல்லுவாங்க. ம், ம். அப்படி இந்த பசுமையா நேச்சுரலா ஆமா, இருக்குல்ல, ஆமா, அந்த ஆமா. இலைகள் இருக்கும் பாருங்க. ம், அது மாரி மிலிட்டரி கிரீனு. அத நீங்க எவ்வளோ ரூம்ல நீங்க அத யூஸ் பண்றீங்களோ, அவ்வளவா உங்க காசு தங்கி விளையாடும் வீட்ல. ம். 100% உண்ம. ஆ. இன்க்ளூடிங் மீ. என் வீடே நான் அப்படிதான் வச்சிருப்பேன். ம், ஆமா. கிரீன்ல வந்து மிலிட்டரி கிரீனு, பசுமை கலர நீங்க எங்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ, அவ்வளோ அத நீங்க பார்க்க 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 100% ரிசல்ட் வரும் கிரீனு. ம், பை கலர்லயே சிறந்த கலர் பை. அது அடிச்சா பணம் வெல்லணும் பை. மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். பணம் நல்லா ராசியா இருக்கணும். ம், வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கணும். பார்க்கறதுக்கு எப்பவுமே ஒரு ஒரு அட்ராக்டிவா இருக்கணும். அது எந்த கலர்ன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி ஒன் ஒயிட். ம், கலரே அடிக்கக்கூடாது. ம். எந்த ஒன்லி நிறமுமே வேண்டாம். நிறமே அடிக்கக்கூடாது. இன்னைக்கும் பாருங்க பெரிய பெரிய விஐபி வீட்ல ஒயிட் மட்டும் தான் இருக்கும். ம், ஆமாம்மா. ஒயிட் மட்டும் தான் இருக்கும். வீடுனாலே ஒயிட் தான். ரூம் ஒயிட் எல்லாமே ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. 90 அழு காமனான ஒரு அழுக்கு படுற இடத்துல ஷாப்ல கூட பாருங்க ஒயிட் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா, ஒயிட்டுக்கு இருக்கிற பவர் எந்த கலருக்குமே கிடையாது. ம், வெள்ளைய பயன்படுத்துங்க. ரூமா ஒயிட் அடிங்க. பசங்க அழுக்காகனா ஆகட்டும் 3 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிச்சுக்கலாம். வருமானம் பெருகும். கையில காசு தங்கும். விளையாடும் கையில வீட்ல காசு. ம், வெள்ளை அதுக்குன்னு வீட்ல உட்காந்தா வராது. சம்பாரிக்க தான் வரும். ஆனா, நர என்ன சொல்றது? ஒயிட் வாஷ் பண்றீங்கன்னா, ஒரு புது வீடு கட்டுறீங்க, இல்ல ஆல்ட்ரேஷன் பண்றீங்க. வீட்டுக்கு வாஸ்து பிரகாரம் ஒரு கலர் அடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அடிக்கக்கூடிய கலர்
நிறைய கலர் சொல்லியிருக்கேன் லைட் கலரில். எனக்கு எதுவுமே வேணாம் பை, ஆனால் சூப்பராக இருக்கணும், நம்பர் 1ல இருக்கணும் அப்படின்னா அது ஒன்லி ஒன் ஒயிட்டு. ஒயிட்டுக்கு அடுத்தது க்ரீனு, அதுக்கு அடுத்தது வயலட்டு, அதுக்கு அடுத்தது லைட் ரெட்டு. இது 4 தான் பணம் ஈர்க்கக்கூடிய தன்மை. எல்லோ கூட இருக்குது, லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க. எல்லோவும் அடிக்கலாம், அது கூட கொஞ்சம் மணி ஈர்ப்பு தன்மை தான். ஆனால் வெள்ளைக்கு அந்த ஒயிட்டுக்கு மிஞ்சின கலரே கிடையாது. ஸோ மக்களே, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையை அதிகமாக பயன்படுத்துங்க. பெட்ரூமில் காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா வெள்ளை சுவரை பாருங்கள், மெயின் நல்லாயிருக்கும், பணமும் சேரும். நீங்கள் அதிகமாக வெள்ளையை பயன்படுத்துங்க. ஒருத்தர் வந்தோன்னே அந்த வெள்ளை சுவர் பார்க்கணும், கலரே இருக்க வேணும், ஒன்லி ஒயிட் அடிச்சு பாருங்கள். அது ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதில் இழுப்புத்தன்மை இருக்கா இல்லைன்னு கமெண்டில் சொல்வீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையை பயன்படுத்தி பாருங்கள். காமன் கலரு, வாஸ்து கிடையாது, எதுவுமே கிடையாது, நாட்கள் கிடையாது, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் சொன்ன 4 கலர் தான், ஒயிட்டு, லைட் ரெட்டு, வயலட்டு, அப்புறம் லைட்டு லெமன் எல்லோ மாதிரி. ஸோ இந்த 4 கலர் முக்கியம். அதில் முக்கியமானது ஒயிட்டு, க்ரீனு. மீதெல்லாம் கூட 3rd 4th தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, 2வது க்ரீன் தான் முக்கியமான சஜஷன் சொல்லுவேன். யாருக்கு சஜஷன் இதை தான் சொல்லுவேன். இதனால் உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். முழு நம்பிக்கையோடு அடித்து பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர். ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவா குடுத்தீங்க. எந்த நிறத்த பயன்படுத்தணும், அதுவும் 2 கலர் ரொம்ப மெயினான கலரா சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல் பாய். மக்களுக்கு அற்புதமான தகவல். நன்றி. நன்றிம்மா.